ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டம்பிள் கேஸ் விளையாட போகிறோம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். உள்ளே போகலாம். ரேங்க்டு விளையாட போகிறோம் இன்றைக்கி. அப்போ ஒரு போஸ்ட் அனுப்பிச்சி விட்டேன், அது போடலான்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டு விளையாட வரல, ஸோ இன்றைக்கி போடுறேன். ஆனால் ஃப்ரெண்டு வருவானான்னு தெரில, பார்க்கலாம். ரேங்க்டு விளையாடலான்னு தான் இருக்கேன். ஓகே, நிறைய ஸ்பின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இந்த ஃப்ரீயாக. ஒரு ஸ்பின் பண்ணிடலாம். நல்ல ஸ்பின்னாக கிடச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஜெம்ஸ் கூட கொடுத்தா பரவாயில்ல. சொன்ன மாதிரியே ஜெம்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளே 5 இது இல்லைங்க, இல்லை நான் பிரான்ஸ் 2 போயிருப்பேன். அப்புறம் நான் ஒரு ட்ரிக்கெல்லாம் எனக்கு ஒரு சிலர் தெரியும், அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஓகே, எப்போவுமே இது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ளே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே கலெக்ஷன்ஸும் நான் அடுத்த வேறு வீடியோவில் காமிக்கிறேன். கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி வெறும் ரேங்க்டு மட்டும் ஆடலாம். இப்போ இந்த வீடியோவில் நல்ல மேப்பாக வரணும். இந்த லாவா லேண்ட் மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஆடுறது கஷ்டம். ஆடலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாட் பேஸாக இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ரெட் கலரில் மாறிடுச்சுன்னா அது இடிச்சிருந்தா நம்ம வெளியே போய் விழுந்துடும். அப்புறம் ஒரு வாட்டர், அதாவது ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி ஒன்று வரும். அதில் நம்ம மாட்டிக்கணும்னா வந்து அது அப்படியே தள்ளி விட்டுரும் நம்மளை. அது டபுள் ஜம்ப் பண்ணால் சரியாயிடும். அது கூட ஒரு எப்படி தான் எல்லோ போக்குறா யூடியூப். சரி பரவாயில்ல. -20. சரி, இப்போ ஐயோ விளம்பரம் வருது. எங்கடா அது? சரி, ப்ளே கொடுக்கலாம். வர்றதுக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் என் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், பார்த்து அப்படியே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? சரி, இது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி, அவ்வளோதான், வந்துடுச்சு. நல்ல கேமாக வரணும். திருப்பியும் பாட் பேஸ் என்ன பண்ணுறது? சரி விளாட்லாம், என்ன பண்ணுறது? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் இதே தான் வருமா? இதில் ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா சாதா மூடு, கோல்டன் கலரில் மாறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் கலரில் மாறும், அதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதனால் நம்ம வந்து இடிச்சுன்னா அப்படியே பறந்துடுவோம் நம்ம. அப்புறம் அந்த ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி ஒன்று வருதுல்ல, அதில் போட்டோம்னா நம்ம வந்து அப்படியே வெளியே தள்ளி விட்டுரும். இப்போ போன மேட்ச்சில் கூட நீங்கள் பார்த்தீங்களே, வெளியே தள்ளி விட்டுருக்கு. அப்படியே அதான் வெளியேனா அந்த வெளியே இருக்க ஆரஞ்சு ஜூஸ்க்கு இங்கே பாருங்கள், ரெட் கலரில் வந்துருக்கு. எப்படி இந்த டபுள் ஜம்பா பொன்னி இப்படி ப்ரோ பிளேயர்னால் இதெல்லாம் சாதாரண விஷயம். ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு. நானும் இன்னொருத்தவங்க மட்டும்தான் இருக்கோம். எபிலிட்டி வச்சுருக்கானா இந்த வீடியோவில் நான் முடிஞ்சால் எபிலிட்டி நானும் வாங்கலாங்க. எஸ், நல்ல வின்னு. எப்படி ப்ரோ பிளேயர்னால் இதுதான் எப்போவுமே சாதாரணம். எப்படி வின் ஆகிட்டோம்ல. அதுக்கடுத்தது வந்து ரோப்ளாக்ஸ் போடலான் இருக்கேன், ஃப்ரீ ஃபயர் போடுவேன், நிறைய கேம் போடுவேன். ஜிடிஎஃப்ஐ கூட போட வாய்ப்பு இருக்குது. இப்போ வர அப்டேட் பண்ணியிருக்காங்க. 115 வருதுன்னு நினைக்கிறேன். 100 தான் வரணும். 15 எதுக்கு வருதுன்னு தெரில. சரி, என்னது இது? ஷாப்பில் தான் கொடுத்து பார்ப்போம் என்னதுன்னு. எப்பா 3000மா? 6000லேருந்து 3000 வந்திருக்கு. நினைக்க மாட்டேன், அது அவ்வளோ அதிகமாக இருக்குல்ல. சரி,
இது என்னது கிரியேட்டர் கோடு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் கோல்டு கைஸாக தான், ஒன்றும் இல்லை. சரி, நம்ம அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. எல்லாரும் அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு விளையாட வரேன்னு சொன்னான். கட்சியில் வரவே இல்லைங்க. சரி, ஓகே. என்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். லெஜண்ட்ஸ் ஒன்லியா? ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். பீஸ்ட் சேலஞ்ச். சரி, பிளாக் டேஸ் லெஜண்ட் தான் விளையாடி பார்ப்போமே என்ன நம்மளுக்கு ஆகுதுன்னு. அப்படியே நீங்களும் பாருங்கள் என்ன எப்படி விளாட்றேன்னு. எவ்வளோ நிமிஷம்? 5 நிமிஷம் தான் வந்திருக்கா. அடுத்தது இதிலே கேமை மாற்றிட வேண்டியது தான். வெயிட் பண்ணுங்க. ரோப்ளாக்ஸு இல்லைனா ஃப்ரீ ஃபயர் போய் ரேங்க்டு ஆடி ஏதாவது பண்ணலாம். சம்பவம் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரே பேர் தான் நான் வச்சுருக்கேன். சேனல் பேரும் எல்லோ போக்கர் தான், இதுலேயும் பேர் எல்லோ போக்கர் தான். அப்புறம் ஃப்ரீ ஃபயர் நேம் எல்லோ போக்கர் தான். எல்லோ போக்கர் பர்சன்டேஜ். இந்த ட்ரிக்கெல்லாம் பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே ஒருத்தர் முடியும். இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். யாருன்னா அதை கொண்டு வந்தாங்களே தெரியல. இந்த எனது எபிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகே, இதுதான் சொல்கிறேன். முன்னாடி எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போயிருந்துச்சு நான் அப்போ விளையாடும் போதெல்லாம். இப்போ இது ஒன்றுமே இல்லை. இந்த டிராஃபிக்ல ஊபர், இந்த டிராஃபிக்ல நாங்கெல்லாம் இந்த நட்ரா. ஓகே, நம்ம அடுத்த கேம் மாற்றிடலான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேம் மாற்றிடலாம். இப்போ என்ன கேம் விளாட்றது? ரோப்ளாக்ஸ் விளாட்லாம். சரி, ரோப்ளாக்ஸ் விளையாடி பார்க்கலாம் என்னென்ன ஏதாவது புதுசாக வந்திருக்கான்னு. என்ன இது லோட் ஆக மாட்டேங்குது. டக்குன்னு வாடா. அப்போ தான் வரும். நெட்டு சரியாக வரலை. வந்துடுச்சு. இதில் என்ன கேம் விளாட்லாம்? ஏற்கனவே விளாட்னது ஏதாவது ஒன்று விளாட்லாம். என்னது? சரி, ராக்கெட் ஜம்ப் என்னன்னு பார்க்கலாமா? அபி பட் யூ ஆர் அ பார்க்கோர் மாஸ்டரா? பல்லாடி தான் பார்ப்போங்க. இன்னைக்கு அடுத்தது சாயங்காலம். இன்னொரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துடுறான். சாரி, என்னது கிராபு ஜம்பா? என்னங்க இது புதுசாக பண்ணுறான். செம்மையாக இருக்கு. செம்மையாக விளாட்றாங்க. ரொம்ப ஈஸியால இருக்கு. இங்கேயா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு பார்த்தீங்களா? ஐயோ, வாழ்றேன்னு மறந்துட்டேனே. இங்கேருந்து திருப்பியுமா? வாட்டி நான் அவனோட ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். செம்மையாக இருக்குதுல்ல இந்த கேமு. நீங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா விளையாடி பாருங்கள். என்னடா இது? செம்மையாக இருக்குதுங்க இந்த கேமு. பாருங்க, பார்க்கோர் பிடிச்சவங்களாம் விளையாடி பாருங்கள். செம்ம ஃபிசிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நல்ல இது என்னது நல்லா தான் இருக்குது. விளையாடி பாருங்கள். என்ன சொல்கிறேன்னு தெரியல இந்த கேமை பற்றி. அந்தளவு நல்லா தான் இருக்குது. இந்த வாழ்றன் டக்குன்னு மறந்து போயிடுது. சரி, இப்போ பண்ணலாம் வாழ்றன். பயந்துட்டேன். டக்குன்னு கீழே விழுந்துட்டான். எப்படி செம்மையாக இருக்கு.
இந்த 50 ஸ்டேஜுக்கு முன்னாடியே முடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து வேறு ஏதாவது கேம் விளையாட முடிஞ்சா விளையாடலாம். எவ்வளோ நிமிஷம்? 10 நிமிஷம் வந்துடுச்சு இதுக்கே. சரி பரவாயில்ல, உங்களுக்காக நான் 10 நிமிஷம் வீடியோ ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதுக்கும் மேலே கூட போடுவேன். இதுக்கு அடுத்தது என்னென்ன கேம்லாம் வருதுன்னு பாருங்கள். வரும், நிறைய கேம் வரும். பிசியில் கூட விளையாட வாய்ப்பு இருக்கு. நான் பிசின்னா லேப்டாப்பு, அவ்வளோதான். பிசின்னா பிசின்னு சொல்ல முடியாது, லேப்டாப். ஓகேவா? பார்த்தீங்களா எவ்வளோ இதுவாக போயிட்டாங்க. டக்குன்னு சைடில் போயிட்டாங்க. காற்று சைடில், காற்று ரைட்டில், அந்த மாதிரி போயிட்டான். பாருங்க இப்படி செம்மையாக இருக்குதுங்க கேமு. ஓ, அங்கே வாழ்றன் பண்ணோமா? மறந்தே போயிடுறேன் இந்த வாழ்றன்னு மட்டும். இப்போ நம்ம எங்கே போகணும்? இங்கே தான் போகணும். இப்படி போகணும். சைடில் போகலான்னு நினச்சா அப்படியே இது ரொம்ப சைடில் போக முடியாமல் இது ஒட்டாமல் அப்படியே போயிட்டேன். ஒட்டிக்கிறான் அப்படியே ஒரு மாதிரி வாழ்றன்னு சொன்னான். திருப்பியும் வாழ்றன்னு மறந்துட்டேன். என்ன பண்ணுறது பாருங்க. இப்போ வாழ்றன்னு பண்ணுறான், அவ்வளோதான். அப்புறம் ஹாரர் கேம் போடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, என்ன கேம் போடுறதுன்னு. ஹாரர் கேமு அதிகமாக நான் ஹாரர் கேமே விளையாட மாட்டேன். உங்களுக்காக வேணால் ஹாரர் கேம் விளையாடி போடுறேன். எப்படி இதான் பார்க்கூர் 20 ஸ்டேஜஸ் வந்தாச்சுங்க அதுக்குள்ளே. சே, இப்படி போகணும், திருப்பியும் இப்படி போகணும். ஏய் என்னடா இது, அம்முக்கு நான் விட்டுறான். இப்படி பார்க்கூர் ப்ரோ இப்படி நீங்களும் அந்த கேம் விளையாடிட்டு பாருங்க. ஓகே, அவ்வளோதான். டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். எவ்வளோ ஸ்டேஜஸ் முடிக்க முடியுதோ முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எனக்கு வைஃபை இருக்குது, அதனால் நிமிஷத்துலாம் நான் பார்க்க மாட்டேன் அதிகமாக. பரவாயில்ல. எங்கெங்கே போகணும்? நினைக்கிறேன் எங்கே போகணும்? இவ்வளோ தானா? அதுக்கு ஏன்டா நீங்கள் இப்படி பண்ண வைக்கிறீங்க? அதுக்கு மேலே ஏறிக்கினே இருக்கான். எவ்வளோ மேலே போகணும்? கையெல்லாம் வலிக்காதடா எனக்கு. யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு லீவோ சொல்லுங்கள். எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க. வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக லீவ் இருக்கும். இன்னும் இப்படி போகணுமா? நேராக போகணுமா? நான் அப்படி போய் தான் பார்ப்போமேன்னு நினச்சேன். இப்போ பாருங்களேன், இது நான் அப்போ போகும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? 52% முடிச்சாச்சுங்க நம்ம. சாரி. சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரணும் நல்லா. இந்த ஸ்டேஜோடு முடிச்சுக்கலாம். இப்போ என்ன எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.